சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். சார் இப்போ வந்து அரியலூர், பெரம்பலூர் 2 மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 மாவட்டமே ரொம்ப தமிழகத்தில் ஒரு சின்ன மாவட்டம். ஏன்னா தொகுதிகளே மொத்தம் ஒரு மாவட்டத்துலேயும் மொத்தமாகவே 2 தான் இருக்குது. முதல்ல அரியலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அரியலூர் வந்து ரொம்ப முக்கியமான மாவட்டம். அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கிற ஒரு மாவட்டம். முதல்ல வந்து அந்த அரியலூர் மாவட்டத்தில் கள நிலவரம் எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் சார். அரியலூர் மாவட்டம் வந்து கடந்த தேர்தலில் தான் வந்து 2021 தேர்தலில் தான் முதல்ல அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் மொத்தமாக பார்த்தோம். இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் அரியலூர் வந்து தனியாக பிரித்தாங்க. அது பிரிக்கும் போதெல்லாம் எனக்கு நினைவு இருக்குது, தனியாக வந்து ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம்னா 2 மாவட்டங்களுமே ஒரு காலகட்டத்தில் வந்து பின்தங்கிய வேலை வாய்ப்பு அங்கே இல்லவே இருக்காது. எல்லாம் வந்து வேலைக்கு வந்து வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், சென்னைக்கு தான் போகணும். அதே போல் 2 மாவட்டங்களே வந்து வன்னியர் மற்றும் பறையர் சமூகத்தினர் தான் வந்து அதிக அளவில் வசிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா லைக் இந்த அரியலூர் மற்றும் பெரம்பலூரில் வந்து திமுக மற்றும் அதிமுக இந்த 2 கட்சியுமே வந்து யாருக்கு கூட்டணி கட்சியெலாம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள தான் போட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அரியலூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் 2011, 2016 இந்த 2 தேர்தலில் அதிமுக, 2021 தேர்தலில் வந்து சின்னப்பான ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. திமுக சார்பாக லதா பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க இந்த எலெக்ஷனில். ராஜேந்திரன் அவர்கள் வந்து அரியலூர் நிற்கிறாரு. அதே போல் புகழேந்தி நிற்கிறாரு நாம் தமிழர் சார்பாக. சிவகுமார் வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடலாம், இந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற லாஸ்ட் டைமே வந்து ஒரு குறைந்த ஓட் டிஃப்ரென்ஸில் தான் திமுக வெற்றி பெற்றார்கள். இந்த முறையும் வந்து அதே வெற்றி வந்து அவங்கள வசம் வந்து போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வட தமிழகத்தில் தான் உங்களுக்கு 2021 தேர்தலில் தெரியும். முழுக்க வட தமிழகம் முழுவதும் திமுக பெருமளவில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். இப்போ அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இப்போ நீங்கள் கடந்த கால எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த ஆன்டி ஐடிஎம்கே, ஆன்டி பிஜேபி அதை வந்து பயங்கரமாக பேசினார். ஆனால் இந்த தேர்தலில் ரொம்ப அமைதியாக இருக்காது. பார்த்தீங்கன்னா தேர்தல் அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகல. அவர் பேசுகிறதும் வெளியில் தெரியல. ஏன்னா இந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்து தலித்துகளுக்கு எதிரான பெரிய கொடுமை நடந்தது. இவங்க 10.5 இருக்குல்ல, அதை நிறுத்தி வச்சாங்க. இப்போ தேர்தல் அரசியலுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அதை கொண்டு வந்தார். ஆனால் ஸ்டாலின் வந்து ஒரு கமிட்டி போட்டு அப்படியே நிறுத்தி வச்சிருக்காரு. இது வந்து வன்னிய சமூக மக்களுக்கிட்டே வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு வருத்தம் வந்து இருக்குது அவங்க மத்தியில். ஸோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் லதா பாலு அவர்கள் வந்து ஏன் சின்னப்பாக்கு ஏன் திரும்ப கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரில. லதா பாலு அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சின்னப்பாக்கு ஏன் கொடுக்காதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து சிவசங்கர் அவர்கள் வந்து இருந்தாலும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரியலூர் தொகுதியில் ராஜேந்திரன் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் பிரகாசமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து ஜெயங்கொண்டம் தொகுதியில் வந்து வன்னியர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. பிஎம்கே வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ளஸ் ஏடிஎம்கே. பிறகு புதிதாக டிவிகே வந்திருக்கு. நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். டிவிகேக்கு வந்து வாங்குகிற வாக்குகள்லாம் நான் நிறைய நேர்காணலில் பேசியிருக்கேன். என்ன பேசியிருப்பேன்னா தலித்துகள், பெண்கள், அதே போல் நகர்ப்புறங்களில் நிறைய பேர், அதே போல் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து யாருக்கு வாக்கு போட்டாங்கன்னா பெரும்பான்மையான வாக்குகள் யாருக்கு போட்டாங்கன்னா திமுக தான் போட்டாங்க. ஓகேவா? இந்த வாக்குகளை பெருமளவில் விஜய் அவர்கள் வந்து கவர்றார். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த ஹோல்டே இல்லை. குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து ரொம்ப அந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா திமுக நம்மளை வந்து சரியாக கண்டுக்கவே இல்லை, சீட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க தேமுதிகன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் நிற்கிறாங்கன்னா வைத்திய அவர்கள் வந்து பிஎம்கே சார்பாக அதிமுக கூட்டணி நிற்கிறாரு. டிஎம்கே சார்பாக காசோ கண்ணன் அவர்கள் வந்து நிற்கிறாரு. ரேவதி கலைமணி அவர்கள் வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. கவிதா ராஜேந்திரன் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் வைத்திய அவர்கள் வந்து பிஎம்கேல ஒரு முக்கியமான ஆள். வன்னிய சமூக மக்கள் மத்தியிலும் வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. ஜெயங்கொண்டம் தொகுதியை வந்து ஈஸியாக வைத்திய அவர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. வைத்திய அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் பெரிய ஆள், எனக்கு தெரிஞ்சு ஒரு லைக் க்ளோஸாக இருந்தார்னு நினைக்கிறேன். காடுவெட்டி குரு இருக்கார், அவர் க்ளோஸாக இருந்தார். இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அணியில் இருக்கார். அவர் வந்து தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியில். என்னை பொறுத்த வரைக்கும் பாமக கொடுத்தாங்களா நிறைய தொகுதிகள்லாம் வந்து வின்னிங் பாசிபிலிட்டி எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் பாமக கொடுத்தாங்க. இப்போ விக்கிரவாண்டியே வந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா நாம் சொன்னதான் சொல்லுது, விக்கிரவாண்டியில் ஈஸியாக வின் பண்ணிருவாங்க ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸே சொல்கிறாங்க. அப்போ தங்கவேல் வந்து இல்லை மயிலத்திலேருந்து வராரு விக்கிரவாண்டிக்கு, அவரே வெற்றி பெறாரு. ஆனால் பிஎம்கேல வந்து வைத்தியம் வந்து எல்லாராலும் அறிமுகமான ஒருத்தவர், எல்லார் மத்தியிலும் வந்து செல்வாக்கு இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில்
ஜெயங்கொண்டம் நான் யாருக்கு கொடுக்குறேன்னா பிஎம்கேக்கு தான் கொடுக்குறேன், ஓகே சார். அதிமுக கொடுக்குறேன். அடுத்தது வந்து பெரம்பலூர் மாவட்டம் சார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் தொகுதி, அது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி. ஆக்சுவலாக பெரம்பலூர் மாவட்டமும் அந்த மாதிரி அரியலூர் மாவட்டமாக தான். அங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் ஓரளவு இருக்கும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவேன், என்னன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதிமுகவிலையும் வந்து சாதி பார்க்குறவங்க இருக்கிறாங்க, டிஎம்கேல வந்து ரொம்ப பயங்கரமாக பார்ப்பாங்க. அதை திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தலித் மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதிமுகவில் வந்து அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அங்கே ஒரு 4-5 பேர்கிட்ட மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அந்த வகையில் வந்து அதை பாராட்டணும். அதெல்லாம் யாருன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது, பொதுச் செயலாளராக இருக்கும்போது அதை போட்டாங்க மாவட்ட செயலாளராக. நான் நிறைய பேர் சொல்லுவேன், அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் சொல்லுவேன், அவர் வந்து அமைச்சராக கூட இருந்தார். இப்பவும் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் பொது தொகுதியில் நிற்கிறாருன்னா அது பெஞ்சமின் அவர்கள். அது ஏடிஎம்கேல இருக்கும். இங்கே வந்து திமுகவில் ஒரே ஒருத்தவங்க கூட காட்ட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஓரளவு மிதவாதிகளாக தான் இருப்பாங்க அந்த விஷயத்தில் அதிமுககாரர்கள். அதனால தான் இன்னுமே அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு இருக்கு. பெரம்பலூர்லேயும் வந்து அவர் தான் மாவட்ட செயலாளர், தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் வந்து மாவட்ட செயலாளர். ஏற்கனவே பெரம்பலூரில் வந்து டிஎம்கே இருந்தாலும் இந்த முறை ஏன்னா தொடர்ந்து 2011, 2016 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் எம்எல்ஏ இருந்தார். சார், இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களிடையே வந்து இந்த ஒரு ஏடிஎம்கேல ஒரு மாவட்ட செயலாளராக போடுறாங்க, அதுவும் பெரம்பலூர் மாதிரியான ஒரு மாவட்டத்தில். அப்படி வந்து அந்த 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 சைடில் இருக்கக்கூடிய அந்த தலித்ஸுக்கு வந்து அது எப்படி சார் அதை பார்ப்பேன்? லைக் சரி, அது ப்ரௌடாக பார்ப்பாங்கல்ல. இப்போ எந்த ஊர்லேயுமே இல்லை, எங்கள் ஊரில் இருக்காங்கன்னா, நான் நிறைய பேசியிருக்கேன் பெரம்பலூர்லன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் வந்து வன்னிய சமூக மக்களை விட பரையர் சமூக மக்கள் வந்து ரொம்ப அதிகம். அப்படி அதிகமாக இருக்கும்போது ஸோ நீங்கள் அவங்கள தான் போட்டாகணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து மாற்றினாலும் ஏன் மாற்றினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அது கொண்டு சரி ஜெயலலிதா அவர்கள் யாரை போட்டாங்களோ அவர்களே வந்து இன்னுமே எடப்பாடி பழனிசாமி வந்து அமைச்சிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எடப்பாடி அவர்களையும் அதை நான் பார்க்குறேன், அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ச்செல்வன் வந்து 2016, 2011 இந்த 2 காலகட்டத்திலும் எம்எல்ஏ இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பிரபாகரன் அவர்கள் தான் வந்து 2021 வந்து எம்எல்ஏ இருக்காரு. ஆனால் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு வந்து சீட்டே கொடுக்கல. ஏன்னு தெரியல. அது ஆக்சுவலாக தனி தொகுதியில் நிற்கிற தலித்துகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும், அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒரு அமைச்சரோ இல்ல ஆதிக்க சாதியை சேர்ந்தவரோ வந்து பயப்படுறாங்க. இதை நம்ம பேசிதான் ஆகணும், ஓகேங்களா? என்னதான் வந்து சமூக நீதி பேசினாலும், நீங்க கலைஞர் வழியை பின்பற்றினாலும், பெரியார் வழியை வந்து பின்பற்றினாலும், உங்களுக்கு ஜாதி அரசியல் தான் தேர்தலுக்கு தேவைப்படுது. அந்த வகையில வந்து திமுக சார்பாக ஜெயலட்சுமி நிற்கிறாங்க. ஸோ அதிமுக சார்பாக இனிமை ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நிற்கிறாங்க. ஜான்சி ராணி வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. சிவகுமார் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏற்கனவே அவர் வந்து அங்கே மாவட்ட செயலாளர், அதே போல் அங்கே வந்து அவர் 2 முறை அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அந்த செல்வாக்கெலாம் அவருக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை வந்து நான் யார் கொடுப்பேன்னா அதிமுகவுக்கு தான் கொடுப்பேன். சார், அடுத்தது வந்து குன்னம் தொகுதி சார். ஸோ குன்னம் தொகுதி வந்து கூட்டணி கட்சிக்கான ஐஜேகே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பெரம்பலூர், அதுக்கப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி, அப்புறம் சவுத்தில் சில இடங்கள்லாம் வந்து உடையார் கம்யூனிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த வகையில் வந்து குன்னம் தொகுதி ஐஜேகே கொடுத்துருக்காங்க. கடந்த முறை வந்து சிவசங்கர் அவர்கள் தான் வந்து அங்கே வெற்றி பெற்றார். இந்த முறையும் அவர் தான் நிற்கிறாரு, போக்குவரத்து துறை அமைச்சர். சரண்யா அன்பழகன் வந்து ஐஜேகே சார்பாக நிற்கிறாங்க. கீர்த்திவாசன் அவர்கள் என்டிகே சார்பாக, முத்தமிழ் ரேவதி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பெரம்பலூர் ஆகட்டும், அரியலூர் ஆகட்டும், டிவிகேவுக்கு வந்து ஓரளவு செல்வாக்கு இருக்குது. அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்குவாங்க. பட் அது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அமைச்சருக்கு இந்த தொகுதி எப்படி சார் இருக்கு? ஸோ அமைச்சர் மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது தொடக்கத்திலிருந்தே. அமைச்சர் வந்து தொகுதிக்கு எதுவுமே செய்யறதில்லை, தொகுதி பக்கமே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. அது இல்லாமல் நிறைய சர்ச்சையில் சிக்கினார் ஒரு சிவசங்கர் அவர்கள். இதெல்லாம் அவருக்கு பெரிய மைனஸு. அவருக்கு இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜேகேக்கு வந்து இந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஐஜேகே உடையார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குன்னத்தில் வந்து அதிகம், ப்ளஸ் அதிமுக ஓட்டு, ப்ளஸ் ஏடிஎம்கே ஓட்டு, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சரண்யா அன்பழகனுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அவங்க இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அதன் பிறகு முத்தமிழ் ரேவதி அவர்கள் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து ஓரளவு செல்வாக்கு அங்கே இருக்குது. நாம் டிவிகே சார்பாக யார் போட போகிறாங்கன்னு தெரியல. நான் என்னென்னா டிவிகே சேர்க்காம தான் சொல்கிறேன். என்னால் வந்து டிவிகேவோட ட்ராக் ரெக்கார்டு வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதை தாண்டி வந்து நான் அங்கே இருக்கிற செய்தியாளர்கள் நண்பர்கள்ட்ட பேசுகிறேன். ஓரளவு வந்து சரண்யா அன்பழகனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சிவசங்கர் மேலே ஓரளவு அலிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லா கட்சியுமே வந்து அதிமுக திமுகலாம் பணத்தை நம்பி இருக்கிறாங்க. இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. அது கல்ச்சர் ஆகிட்டாங்க. 2 கட்சியுமே ஆக்குனாங்க. உண்மையாக நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனால் டிவிகேவுக்கும்
என்டிகேவும் வந்து பணம் கொடுக்காம இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க இல்லை சார், டிவிக்கேவும் ஒரு சில தொகுதிகளில் கொடுக்குற மாதிரி கேள்வி. இல்லை கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து இப்போ கட்சியிலேருந்து பணம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க. கட்சியிலேருந்து தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனால் கட்சியிலேருந்து ஓட்டர்ஸுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கே சொந்த செல்வாக்கில் சில கேண்டிடேட்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுத்துமே வெற்றி பெறுவாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் யோசிக்கணும். வட தமிழகத்தில் குறிப்பாக தலித் மக்களுக்கிடையே வந்து விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறார். அதுதான் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவுக்கும் பெரிய செட்பேக்காக இருக்கும் போது அதை நம்பி தான் கிட்டத்தட்ட ஒரு 73 வேட்பாளர், 70லேருந்து 73 வேட்பாளர் நினைக்கிறேன், 1 இயர் வேட்பாளர்கள் மட்டும் அதிமுக இறக்கிருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். ஆமாம், ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட ஒரு 43-44 பேர் சார். பட் ஆனால் வந்து இதை நீங்கள் விஜய் வந்து திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வந்து நிறையா பேர் வந்து அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து எதிர்ப்பான வாக்குகளை தான் பிரிக்கிறாரு திமுக. அந்த எதிர்ப்பு வாக்குகள் கடந்த முறை யாருக்கு போச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அவ்வளோ 10 வருஷம் ஆன்டிங் கமிச்சு பாஜக எதிர்ப்பு வலை, இவங்களுக்கு ஓட்டு போடா மோடி உள்ளே வந்துடுவார்னு ஒரு எதிர்ப்பலை, இவ்வளோ பிரச்சாரம் இருந்தும் அவங்களால 200 சீட்லாம் ஜெயிக்க முடியல. 3% தான் வித்தியாசம் இருந்தது ரெண்டு கட்சிக்கும். ஏன்னா வந்து டிஎம்கே வந்து 5 ஆண்டுகள் தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் பெரிய ஆன்டிங் கமிச்சிருக்கு. 203 தொகுதினா இப்போ பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி. ஏன்னா விசிகா, பாமக எல்லாமே ஒரே 23 கட்சி அரசியல் கட்சிகள், 13 ஜாதி கட்சி, மதவாத கட்சிகள் இருக்கு. எப்போ 2011? இப்போ 2021 இல்லை சார், 2011 மிகப்பெரிய கூட்டணி அமைச்சுமே அவங்களால. இல்லை அது வந்து ஆன்டிங் கம்பன்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து நம்மளாம் என்ன நினச்சோம், டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது, டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினைச்சோம் உண்மையாலுமே. ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட் வேற. இப்போ நான் திமுகவால் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, திமுக கட்சியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, காவல்துறையின் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் சைலண்ட்டாக இருக்கும், அவங்களால வெளில சொல்ல முடியாது. இப்போ கிருஷ்ணராயபுரம் நம்ம போனோம், அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் வந்து இப்போ டிஎம்கேக்கு பயப்படுறாங்க தான், வெளியில் பேச பயப்படுறாங்க, ஆனால் ஓட்டு வந்து நம்மளுக்கு தான் போடுவாங்க. இந்த நிலை தான் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா, இதே விமர்சனம் வந்து 2011 அழகிரி வச்சிருந்தார். அதிமுகன்ற கட்சி வந்து 2011 காணாமலே போயிடும், திரும்பி அந்த கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு கூட்டணியை அமைச்சிட்டு அவங்க ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆணவத்தின் உச்சத்திலே பேசினாரு. ஆனா ரிசல்ட்ஸ் வந்து அது வேற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு தனிநபரை வச்சு அவங்க ஈஸியா. புரியுது. இப்ப 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதை தான் சொன்னாங்க, அதிமுகவே இருக்காது, கட்சி இன்னைக்கு கலைஞ்சிடும் நாளைக்கு கலைஞ்சிடும் சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன, நடந்தது வேற. ஸோ அதுதான் இப்போவும் நடக்க போது நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி, அது அந்த கட்சிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது, நிர்வாகிகள் இருக்காங்க, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. பாஜக வந்து முழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எங்கே முழுங்குச்சு, முழுங்கல. இல்லை, பாஜக தான் இவரு ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வருது இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது, ஏன்னா வந்து இவரு போயிட்டு வந்து பாஜக கூட்டணி வைக்கணும்னு கேட்கல, அவங்களாதான் வந்தாங்க. அப்போ எந்த கட்சியால முழுங்க முடியும்னு எனக்கு தெரியல சார். அது என்ன மாதிரியான தெரிஞ்சு அதான் இவர் தான் வந்து தட்டி உட்கார பிரச்சாரத்துக்கே வரல. பாத்தீங்களா, கன்னியாகுமரியில வந்தாங்க, கன்னியாகுமரி வரல, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியால வந்தாங்க, நீங்க அங்க வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் கோயம்புத்தூர்ல கூட வரல, கோயம்புத்தூர்லயும் வரல. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரச்சாரத்துக்கே வந்து மோடியும் அமித்ஷாவையும் வந்து வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் எந்த அளவுக்கு வந்து பிஜேபியை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நாம பார்த்தோம். பிஜேபி இருக்கிறாங்க, அவங்க மதவாத கட்சி அப்படின்னா சொல்றாங்க. அந்த மதவாத கட்சியோட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடல. ஓகேங்களா, இதை வச்சு திமுக அரசியல் செய்யுது. அப்படி திமுக அரசியல் செய்யும்போது நீங்க உள்ள வந்தீங்கன்னா திமுக அரசியல் செய்ய இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ உண்மையாலுமே அவரை வந்து இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஓகே சார், நன்றி சார். நன்றி.